யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர். பாரதியாரா பாரதிதாசனம் குழப்பம். பாரதியார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார். சென்றியூ என்பது தமிழ் இலக்கியத்தின் வடிவம். ஆன்சர் கவிதை. சென்றியூ என்பது தமிழ் இலக்கியத்தின் கவிதை வடிவம். நிகரில்லா காப்பிய பூவனங்கள் உன் நெஞ்சம் நடத்தும் ஊர்வலங்கள் என்றவர். ஆன்சர் ஈரோடு தமிழன்பன். ஞாபகம் வச்சுங்க, ஊர்வலம் எங்க நடக்கும்? ரோட்ல நடக்கும். அப்ப ஈரோடு தமிழன்பன். நிகரில்லா காப்பிய பூவனங்கள் உன் நெஞ்சம் நடத்தும் ஊர்வலங்கள் என்றவர் ஈரோடு தமிழன்பன். 2004ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழன்பன் நூல். ஆன்சர் வணக்கம் வள்ளுவ. 2004ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழன்பன் நூல் வணக்கம் வள்ளுவ. இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் என்று கூறும் நூல். இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் என்று கூறும் நூல். ஆன்சர் பிங்கள நிகண்டு. இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் என்று கூறும் நூல் பிங்கள நிகண்டு. அடுத்த கொஸ்டின், உலக தாய்மொழி நாள். உலக தாய்மொழி நாள். ஒரு பெண்ணு கல்யாணம் பண்ணி தாயாகிறான்னா எத்தனை வயசுல ஆகலாம்? 21 வயசு. சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி பிப்ரவரி 21. உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி 21. ஒரு பூவின் மலர்ச்சி ஒரு குழந்தையின் புன்னகை புரிந்து கொள்ள அகராதி தேவையில்லை என்றவர். இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா அடிக்கடி கேட்கிற கொஸ்டின் இது. ஆன்சர் எதுவா இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா கெஸ் பண்ணுங்க. கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா தமிழன்பன். ஒரு பூவின் மலர்ச்சி ஒரு குழந்தையின் புன்னகை புரிந்து கொள்ள அகராதி தேவையில்லை என்றவர் தமிழன்பன். தமிழ் விடுத்தூது எந்த இலக்கியத்தை சார்ந்தது? தமிழ் விடுத்தூது சிற்றிலக்கியம். தமிழ் விடுத்தூது சிற்றிலக்கியம் வகையை சார்ந்தது. மதுரை சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி பாடுவதாக அமைந்த நூல். சரியான விடை என்னவா இருக்கும் சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தமிழ் விடுத்தூது. மதுரை சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி பாடுவதாக அமைந்த நூல் தமிழ் விடுத்தூது. தமிழ் விடுத்தூது நூலை பதிப்பித்தவர். தமிழ் விடுத்தூது நூலை பதிப்பித்தவர் யார்? உவே சாமிநாதர். உவே சாமிநாதர். தமிழ் விடுத்தூது நூலை பதிப்பித்தவர் உவே சாமிநாதர். தமிழ் விடுத்தூது நூலின் ஆசிரியர். அந்த நூலுடைய ஆசிரியர் யார்? ஆசிரியர் பெயர் கண்டறியப்படவில்லை, அதாவது எதுவும் இல்லை. தமிழ் விடுத்தூது நூலின் பாட்டுடை தலைவன் யார்? இப்பதான் படிச்சோம் இல்லையா, மதுரை சொக்கநாதர். தமிழ் விடுத்தூது நூலின் பாட்டுடை தலைவர் மதுரை சொக்கநாதர். தமிழ் விடுத்தூது நூலை பதிப்பித்த ஆண்டு. பதிப்பித்தவர் உவே சாமிநாதர். பதிப்பித்த ஆண்டு என்ன? 1930. தமிழ் விடுத்தூது நூலை பதிப்பித்த ஆண்டு 1930. தமிழ் விடுத்தூது நூலில் உள்ள கன்னிகள். அந்த தமிழ் விடுத்தூது நூலில் உள்ள கன்னிகள் எவ்வளவு? 268. 268. தமிழ் விடுத்தூது நூலில் உள்ள கன்னிகள் 268. பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம். பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம். சிலப்பதிகாரமா மணிமேகலையா? மணிமேகலை. ஆப்ஷன் இ சரியான விடை. மணிமேகலையின் காதைகள். மணிமேகலையின் காதைகள் என்ன வரும்? 30. ஆப்ஷன் ஆ சரியான விடை. காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர். காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் சென்னிக்குளம் அண்ணாமலையார். சென்னிக்குளம் அண்ணாமலையார். அண்ணாமலையார் டேஸ் நூற்றாண்டை சேர்ந்தவர். அண்ணாமலையார் டேஸ் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஆன்சர் 19ஆம் நூற்றாண்டு. அண்ணாமலையார் 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். திருப்புகழை அருளியவர். திருப்புகழை அருளியவர்.
திருப்புகழை அருளியவர் அருணகிரியார். ஆப்ஷன் ஆ சரியான விடை. அருணகிரியாரின் திருப்புகழ் தாக்கத்தால் விளைந்த சிறந்த சந்த இலக்கியம். ஆன்சர் காவடி சிந்து. அருணகிரியாரின் திருப்புகழ் தாக்கத்தால் விளைந்த சிறந்த சந்த இலக்கியம் காவடி சிந்து. தமிழில் முதலில் வண்ண சிந்து பாடியவர். தமிழில் முதலில் வண்ண சிந்து பாடியவர். ஆன்சர் அண்ணாமலையார். தமிழில் முதலில் வண்ண சிந்து பாடியவர் அண்ணாமலையார். அண்ணாமலையார் டேஸ் அவையில் அரசவை புலவராக இருந்தார். ஆன்சர் இருதயால மருதப்ப தேவருடைய. அண்ணாமலையார் இருதயால மருதப்ப தேவருடைய அவையில் அரசவை புலவராக இருந்தார். அண்ணாமலையார் ஊற்றுமலைக்கு சென்றபோது வயது. அண்ணாமலையார் ஊற்றுமலைக்கு சென்றபோது வயது. ஆன்சர் 18. அண்ணாமலையார் ஊற்றுமலைக்கு சென்றபோது வயது 18. ஸ்வத்தம்பம் என்பதன் பொருள். ஸ்வத்தம்பம் என்பதன் பொருள். ஆன்சர் கொடிமரம். ஸ்வத்தம்பம் என்பதன் பொருள் கொடிமரம். நான் வந்தேன் இதில் வரும் பயனிலை. நான் வந்தேன் இதில் வரும் பயனிலை. ஆன்சர் வினை பயனிலை. நான் வந்தேன் இதில் வரும் பயனிலை வினை பயனிலை. வந்தேன் என்பது ஒரு வினை. சொன்னவள் கலா இதில் வரும் பயனிலை. சொன்னவள் கலா இதில் வரும் பயனிலை. கலா என்பது ஒரு பெயர். அப்ப பெயர் பயனிலை. சொன்னவள் கலா என்பது பெயர் பயனிலை. அவன் திருந்தினான் எவ்வகை தொடர். அவன் திருந்தினான் என்பது எவ்வகை தொடர். தன்வினை தொடர். அவன் திருந்தினான் என்பது தன்வினை தொடர். பகுப்பத உறுப்புகள் எத்தனை வகைப்படும். பகுப்பத உறுப்புகள் எத்தனை வகைப்படும். பகுப்பத உறுப்புகள் 6 வகைப்படும். அவை பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். பகுப்பத உறுப்புகள் 6 வகைப்படும். நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது எது. நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது. நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது எது. புலரி. ஆப்ஷன் ஏ சரியான விடை. புலரி அப்படின்னா என்ன? புலரி என்பது வைகறை பொழுது. கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டு கட்டப்பட்ட அணை. கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டு கட்டப்பட்ட அணை. ஆன்சர் தௌலீஸ்வரம். கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டு கட்டப்பட்ட அணை தௌலீஸ்வரம். இந்த மாநிலத்துல இருக்கு. ஆந்திர மாநிலத்துல இருக்கு. உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படும் நாள். உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படும் நாள். ஆன்சர் ஜூன் 5. உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படும் நாள் ஜூன் 5. நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன என்று கூறியவர். யாரா இருக்கும்? ஆன்சர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆன்சர் மாங்குடி மருதனார். நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன என்று கூறியவர் மாங்குடி மருதனார். கிராண்ட் அணைக்கட் என்று அழைக்கப்படுவது. கிராண்ட் அணைக்கட். ஆன்சர் கல்லணை. கிராண்ட் அணைக்கட் என்று அழைக்கப்படுவது கல்லணை. மாமழை போற்றுதும் என்று போற்றியவர். மாமழை போற்றுதும். ஆன்சர் இளங்கோவடிகள். மாமழை போற்றுதும் என்று போற்றியவர் இளங்கோவடிகள். பாரதியார் வழித்தோன்றல் பாரதிதாசனின் மாணவர். பாரதியார் வழித்தோன்றல் பாரதிதாசனின் மாணவர். ஆன்சர் கவிஞர் தமிழொலி. மிசை என்பதன் எதிர்சொல். மிசை என்பதன் எதிர்சொல் கீழே. மிசை எதிர்சொல் பார்த்தீங்கன்னா கீழே. பொருந்தாத இணையை தேர்ந்தெடு. பொருந்தாத இணை. மாணிக்கவாசகர் திருவாசகம், திருமூலர் திருமந்திரம், சுந்தரர் தேவாரம், சேக்கிழார் எந்த நூலை இயற்றினார். சேக்கிழார் பெரிய புராணம் வரும்.
அப்ப என்ன கொடுத்திருக்காங்க? திருவிளையாடல் புராணம் கொடுத்திருக்காங்க. அப்ப பொருந்தாதது ஆப்ஷன் இ வந்து பொருந்தாதது. சேக்கிழார் பெரிய புராணம். திருவிளையாடல் புராணத்தை இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர். திருத்தொண்டர் திருவந்தாதி பாடியவர் நம்பியாண்டார் நம்பி. பெரிய புராணத்தில் திருநாடு என குறிப்பிடப்படுவது? ஆன்சர் சோழ நாடு. பெரிய புராணத்தில் திருநாடு என குறிப்பிடப்படுவது சோழ நாடு. திருத்தொண்ட தொகையை பாடியவர்? திருத்தொண்ட தொகையை பாடியவர் ஆன்சர் சுந்தரர். திருத்தொண்ட தொகையை பாடியவர் சுந்தரர். சேக்கிழார் வாழ்ந்த காலம்? சேக்கிழார் வாழ்ந்த காலம் ஆன்சர் 12ஆம் நூற்றாண்டு. கிபி 12ஆம் நூற்றாண்டு. சேக்கிழார் வாழ்ந்த காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. பண்டைய தமிழர்களின் வரலாறு அடங்கிய பண்பாட்டு கருவூலம்? ஆன்சர் புறநானூறு. பண்டைய தமிழர்களின் வரலாறு அடங்கிய பண்பாட்டு கருவூலம் புறநானூறு. திமிலுடன் கூடிய காளை ஒன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் டேஸில் உள்ளது? ஆன்சர் கல்லூத்து மேட்டுப்பட்டி. திமிலுடன் கூடிய காளை ஒன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் கல்லூத்து மேட்டுப்பட்டியில் உள்ளது. கடைசி கொஸ்டின், 50வது கொஸ்டின். காளை சண்டையை தேசிய விளையாட்டாக கொண்ட நாடு? ஆன்சர் ஸ்பெயின். காளை சண்டையை தேசிய விளையாட்டாக கொண்ட நாடு ஸ்பெயின். இந்த 50 கொஸ்டினுமே கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன்.